ஜானகில சத்யவதி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பையன் கொடுத்தாங்க. அந்த பையனுடைய நேம் தான் கஷிமாச்சி. நீங்க கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. அவங்க எப்படி வளர்த்தாங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்டடா வளர்க்குறாங்க. அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல டைப்பா இருக்காங்க. அவங்க அவங்க அம்மா அப்பா வந்து நல்ல விஷயங்கள்லாம் நல்லா சொல்லி தராங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து காசிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. எப்போ அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா காசிக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஆசை இருக்கு. அதனால அது வந்து பையன் கிட்ட சொல்றாங்க. பையன் கிட்ட சொன்னோடனே பையன் என்ன பண்றாங்க, ஓகே போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேரேஜ் ஆனதுல கொஞ்சம் வயசு பேச்சும் கேட்கணுமா அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து அம்மா அப்பா வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு அவங்க கவனிக்கிறது இல்லை. என்ன பண்ணுவாங்க, அவங்க வைஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க. அந்த பையன் நேம் தான் என்னன்னு இல்லையா. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க என்னன்னா, அம்மா அப்பா வந்து காசிக்கு போனான்றாங்க. இந்த வயதிய காலத்துல நம்மளும் போலாம். அவங்க மட்டும் தான் போகணுமா, நம்மளும் போலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதனால என்ன பண்றாங்க, ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. எல்லாரும் கிளம்பும் போது ஒரே ஒரு குதிரை தான் அவங்க வீட்டுல வச்சிருந்தாங்க. அந்த குதிரை மேல வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து அவ்வளவு ரெஸ்பெக்டா நல்ல பையனா தான் வளர்த்தாங்க. பட் அந்த பையன் என்ன பண்றாங்கன்னா அவங்க வைஃபும் அவங்களும் வந்து குதிரை மேல உட்காந்துட்டு போறாங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பாவம் நடந்து வராங்க. பேர் வந்து நான் சொல்லணுமா இல்ல வேற யாராவது சொல்லணுமா? வேற யாருன்னா நீங்க கிடையாது. நீங்களும் அத்தை மாமாவும் கிடையாது. சரி சரி. ஓகேண்ணா. அப்போ அந்த மாதிரி நடந்து போவாங்க. போயிட்டே இருப்பாங்க. காசிக்கு போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இப்போ ஒரு 5 to 6 hours இருக்கும். அந்த அளவுக்கு தான் கங்கா ரிவரை போய் டச் பண்றது. அவ்வளவு தூரம் தான் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல இப்ப நைட் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல போய் நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடம் இருக்கு, எந்த ஆசிரமம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து குக்கூட முனிவர் அப்படின்ட்டு முனிவருடைய ஆசிரமத்தை பார்த்துட்டாங்க. பார்த்து வந்து ஓகே நம்ம இங்க வந்து கொஞ்ச நேரம் தங்கி போகலாம் அப்படின்னு சுப்ரீதா வந்து டிஃபரெண்டா இப்ப கதை சொல்றான். ஏன்னா அந்த கேரக்டர் மெயின் கேரக்டர் பேர் வந்து நம்ம சொல்லணும்ன்றா. அந்த பையன் பேர் எனிபடி ஆனா நான் பாதி இன்னும் கொஞ்சம் சொல்ல நீங்க இந்த மாதிரி கேளுங்க. நான் கண்டிப்பா யாராச்சும் கெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்ல நான் கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டேன். பட் மத்த யாராவது தெரியுமா ரம்யா யாராச்சும் தெரிஞ்சதுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கப்பா. ரம்யா அம்மா என்ன கதை சொல்லிட்டு இருக்கா பாத்தியா, கவனிச்சியா? கவனிச்சுட்டு இருக்கேன். நான் இன்னும் கண்டுபிடிக்கலையா? சரி சார் தெரியலண்ணா. கந்த புராணம்மாண்ணா. இல்ல தீபலட்சுமி இல்லண்ணா திங்க் பண்ணிட்டே இருக்கேன். சரி புக்குட முடியும்னு வந்தாலே வந்து நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி ஓகே, கேரி ஆன் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுமா. ஓகேண்ணா, அது கண்டினியூ. இப்ப என்ன பண்றாங்க, குக்கூட முனிவருடைய ஆசிரமத்துல வந்து ஸ்டே பண்றாங்க. ஸ்டே பண்ணிட்டு அங்க வந்து தங்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நைட் ஆயிடுச்சு. நைட்டு ஒரு மிட்நைட் ஆயிடுச்சு. மிட்நைட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு 3 பேர் வந்து வராங்க. பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கா. இது வந்து பக்த விஜய புத்தி வந்து எடுத்தது இந்த ஸ்டோரி. ஓகேங்களா, இப்பயாவது கொஞ்சம் கெஸ் பண்ண வேண்டியதான் பாருங்க. அந்த 3 பேர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அழுக்கா கழுக்கா பயங்கரமா இருக்காங்க பாக்குறதுக்கு. வந்துட்டு குக்கூட முனிவருடைய ஆசிரமத்துக்கு உள்ள போயிட்டு அவங்க வீடு எல்லாம் கிளீன் பண்றாங்க. அவர் துணி எல்லாம் கிளீனா தூக்கி காய போட்டுட்டு எல்லாத்தையும் உள்ள எல்லாத்தையும் ஆசிரமம் ஃபுல்லா கிளீன் பண்ணி உள்ள எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டு வெளியே எல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு போறாங்க. இந்த பையன் மட்டும் திடீர்னு எழுந்து பாக்குறாங்க. எழுந்து பார்த்தோடனே இந்த 3 பேரும் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்காங்க. போகும்போது இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அப்சரஸ் மாதிரி
ஒரு தேவதைகள் மாதிரி ரொம்ப அழகா, ரொம்ப ரொம்ப கியூட்டா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தாங்களா அந்த 3 பேரும். உடனே வந்து எங்க பையன் வந்து எழுந்துட்டு கேட்டாங்க, என்னன்னா நீங்க 3 பேர் யாரு? வரும்போது இப்படி இருந்தீங்க, போகும்போது இப்படி இருக்கீங்க, ஏன் இந்த முனிவர் அவ்வளவு பெரிய ஆளா? நீங்க வந்து இங்க வந்து சேவை பண்ணணும்னு ஏதாச்சும் இருக்கா? இங்க வந்து சேவை பண்ணிட்டோன்னே இவ்வளவு அழகா மாறிட்டீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த 3 பேரும் சொல்றாங்க, நாங்க தான் 3 ரிவரு, கங்கா, யமுனா, சரஸ்வதி. நாங்க தான் அந்த 3 ரிவரு. எல்லாரும் எல்லா ஜனங்களும் வந்து எங்க கிட்ட வந்து பாவத்தை எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால நாங்க வந்து ரொம்ப டர்ட்டி ஆயிடுறோம். அந்த அசுத்தத்தை வந்து நாங்க கிளீன் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு நாங்க வந்து சிவன் கிட்ட கேட்டதுக்கு சிவன் வந்து எங்களுக்கு வரம் கொடுத்தாங்க. என்னன்னா, நீ வந்து குக்குட முனிவருக்கு போய் சேவை பண்ணீங்க, அவங்களுக்கு எல்லாமே நீங்க பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பாவம் எல்லாம் போயிட்டு நீங்க வந்து திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா மாறிடுவீங்க அப்படின்னு, உங்க பாவம் எல்லாம் போயிட்டு நீங்க திருப்பியும் பியூரா மாறிடுவீங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அதனால டெய்லி அவ்வளோ ஜனங்க வந்து என்னுடைய இவங்க வந்து குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு அவங்க பாவத்தை எல்லாம் விட்டுட்டு போறாங்க. நாங்க திருப்பி பியூரிஃபை ஆகணும் இல்லையா? அதனால நாங்க வந்து இந்த மாதிரி நைட் வந்து இங்க வந்து இந்த மாதிரி சேவை எல்லாம் பண்ணிட்டு சுப்பிரமணியருக்கு சேவை பண்ணிட்டு போயிடுவோம். காலையில பாத்தீங்கன்னா திருப்பி நாங்க பியூர் ஆயிடுவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரே ஷாக். யாரு சுப்பிரமணியர், இவருக்கு என்ன இவ்வளவு, அவரு என்ன அந்த அளவுக்கு நல்லது பண்ணிட்டாரு, அவங்க வந்து இங்க வந்து நீங்க இவருக்கு சேவை பண்றதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இந்த 3 பேரும் சொல்றாங்க என்னன்னா, சேவையிலே ரொம்ப பெரிய சேவை பித்து மாதா உடைய சேவை தான் ரொம்ப பெரிய சேவை. குப்புற முனிவர் என்னன்னா அவங்க அம்மா அப்பாவை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோ நல்லா சேவை பண்ணாங்க, அவ்வளோ நல்லா ரெஸ்ட் கொடுத்து அவங்க கடைசி காலங்களையும் அவங்க வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனாலதான் வந்து எங்களுக்கு வந்து கடவுளுடைய அருளால இவருக்கு வந்து சேவை பண்ணோம் அப்படின்னா இந்த பாவம் எல்லாம் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலே இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இவன் வந்து நல்லவனா தான் இருந்தாங்க. அப்புறமா தான் கொஞ்சம் இப்படி மாறிட்டாங்க. இப்ப வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்படி பண்ணிட்டோமே நம்ம அப்படின்ட்டு உடனே காலையில எழுந்துமே அவங்க அம்மா அப்பாவை வந்து குதிரை மேல உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா அப்பாவோட குதிரை மேல படுத்தி இவங்க 2 பேரும் ரெண்டு பேரும் நடந்து போய் கங்கால போயிட்டு தீர்த்தம் ஆடிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க போயிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணல, இதுக்கப்புறம் நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது, அம்மா ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு அவங்களுக்கு. இதனால வந்து கடவுள்கிட்ட வந்து நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டாங்க. நல்லா நிஜமாவே மனசாரமே அம்மா அப்பாவுக்கு நிறைய சேவை பண்ணாங்க. இத வந்து என்ன பண்றாரு லார்ட் கிருஷ்ணா பேரை நான் சொன்னது நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இது செகண்ட் சான்ஸ். யாராவது கண்டுபிடிச்சீங்களா? கெஸ் பண்றீங்களா? அந்த பக்தர் பேர் யாராவது கண்டுபிடிச்சீங்களான்னு கேக்குறாங்க. இவ்வளவு சொல்லிட்டாங்க. இல்லண்ணா தெரியலண்ணா எனக்கு. என்னம்மா இது, என்ன அந்த சொல்லுமா தேவலட்சுமி. அண்ணா பக்த விஜயம்னா ஹரிதாஸ் தெரியலண்ணா. நோ 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 இந்த புக்ல இருந்து அந்த கதையை நிறைய முறை சொல்லியிருக்காங்கன்னா நிறைய முறை கேட்டிருப்போம். ஆமா, நான் பேர் வந்து ஞாபகம் சடனா வராது எல்லாருக்குமே. அவுட் பண்ணிட்டோமா சுப்ரீதா? நீ ஆனா அப்பதானே கதையை ஃபுல்லா கேட்பாங்க. கேட்டு முடிச்சிட்டோம், அப்புறமா சொல்லலாம். நீங்களே சொல்லுங்க. சொல்லு, முடிச்சிருவாங்க. ஓகே காரியா. ஓகேண்ணா. அப்புறம் வந்து இப்போ ராமகிருஷ்ண ஆசிரமத்துல கூட வந்து ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, யார் வந்து அம்மா அப்பா வந்து கன்சல்ட் பண்றீங்களோ அவங்க மட்டும்தான் வந்து ராமகிருஷ்ண மடத்துக்கே வர்றதுக்கு தகுதியானவங்க அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு. சுவாமி விவேகானந்தர் கூட துறவியாக வந்து அவர்கிட்ட வந்து இருந்தது. Without consent of your mother and father, you cannot enter into the Ramakrishna Ashramam. அப்படின்னு தான் வந்து விவேகானந்தர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதாவது அம்மா அப்பாவுக்கு சேவை பண்றவங்க மட்டும்தான் எலிஜிபிள் மடத்துக்கு வர்றதுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. விவேகானந்தர் வந்து அவங்க அம்மா வந்து கடைசி காலத்துல பாத்துக்கல
அவங்க வந்து மனசேதா இருந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் எவ்வளவு பேரு ஃபுல்லா படிக்காதவங்க, நிறைய தெரியாதவங்க தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த புக்ஸ ஃபுல்லா படிச்சவங்க, அந்த பேசுற அந்த விஷயத்தை எடுத்தவங்க யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, விவேகானந்தருக்கு. அவங்க கிட்ட சொல்லி, அம்மாக்கு இது வேணுமா அது வேணுமா, நான் இந்த துறவியா இருக்கேன், நான் இந்த வேலையை பார்க்கணும், நீ என்ன பண்ண, அம்மாக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, அம்மாக்கு இங்க போனோம் அங்க போனோம், அந்த கோயிலுக்கு போனா ரொம்ப நல்லா அப்படின்ட்டு அவர் ஃப்ரெண்டை வச்சு அவங்க அம்மாக்கு இவ்வளோ யாத்திரைகள் போனதுனால, இவ்வளோ கோயிலுக்கு போனாலும் அவங்களுக்கு என்ன மனசுல இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண வச்சாங்க விவேகானந்தர் அவங்க அம்மாக்கு. அப்படின்னா அவங்க துறவி ஆயிட்டாங்க, அம்மாக்கு எதுவுமே செய்யல அப்படின்றது சும்மா கதை, அது ஃபுல்லா படிக்காதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த புக்ல போட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இப்ப வந்து காட் வந்து மேல இருந்து பாத்துட்டு இருந்தாங்க அம்மா பத்தி. நிஜமாவே கைவாட்டுதான் நிறைய விஷயம் செஞ்சாங்க. வந்து காட் வந்துட்டாரு மேல இருந்து வந்துட்டு வீட்டுல வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு ஜோன்னு. அதனால வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்தனுக்கு தெரிஞ்சிருச்சு யாரு வந்ததுன்னு சொல்லிட்டு, அவங்கதான் சதாசிவகாலமா வந்து நம்ம பண்ண தப்புக்காக கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருந்தாங்க. இவங்க வந்து ஒரு சரியான கிருஷ்ண பக்தன். ஓகேங்களா. இவங்கதான் பேசிட்டே அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா. இப்போ வெளியே வந்து காட் வந்து நின்னாச்சு. எப்படி நிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து வெளியே நின்றுட்டு உள்ள யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே வந்து இந்த பக்தன் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, இந்த விஷயத்த ஒரு வாட்டி 2 வாட்டி நான் சொல்றேன், 2 வாட்டி ரீட் பண்ணேன், கொஞ்சம் நல்லா கேளுங்க. இவருக்கு தெரிஞ்சிச்சு யார் வெளியே வந்தது. இப்ப இவர் சொல்றாரு, நான் எந்த செயல் செய்கின்றேன் என்பதற்காக நீ வந்தாயோ அந்த செயலை நிறுத்திவிட்டு உன்னை வந்து எப்படி நான் பார்ப்பது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா. இது நம்ம ஈஸியா நம்ம சொல்லியிருக்கலாம். பட் இந்த லைன்ல படிக்க எனக்கு நிறைய விஷயம், ரொம்ப நிறைய விஷயம் தோணுச்சு. என்னன்னா, நான் எந்த செயல் செய்கின்றேன் என்பதற்காக நீ வந்தாயோ அந்த செயலை நிறுத்திவிட்டு உன்னை வந்து நான் எப்படி பார்ப்பது அப்படின்னு கேக்குறாங்க. நான் இப்போ அம்மா பத்த சேவை பண்ணி இது பண்ணல அப்படின்னா நீங்க வந்திருக்க மாட்டீங்க. நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ அதை நிறுத்திட்டு நான் எப்படி வந்து உங்களை பார்ப்பேன். நீங்க அங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மழை பெஞ்சதுனால உட்கார முடியல. நான் அப்பெல்லாம் வீட்டுல சேர் எல்லாம் கிடையாது. நம்மளாம் சேர் எல்லாம் எடுத்து போடுவோம் உட்கார்றதுக்கு. இப்ப நம்மளுக்கு சேர் கிடையாது இல்லையா. அப்போ உங்க வீட்டுல ஒரு செங்கல் இருந்துச்சு. அந்த செங்கலை வந்து தூக்கி போட்டாங்க. நான் வந்து அந்த செங்கலை போடுறேன், நீங்க அந்த செங்கல் மேல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டுரங்க என்ன பண்ற. இப்ப கண்டுபிடிக்கலாமேம்மா. என்ன சொல்ல வேண்டாம்னு சொன்னதுனால நான் கம்முன்னு இருக்கேன். நானும் வாய மூடிட்டு இருக்கேன். ஓகே 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 ஓகே. மீதி பேரு எந்த பக்தர் கண்டுபிடிக்கலையா ஒன்னும்? தருண்யா தருண்யா, ஹலோ. கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, கவனிக்கிறியா? கவனிக்கிறேன்னா நீங்க அதான் பேசிட்டு இருந்தேன். அது எனக்கு என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இது பண்ண முடியல. ஒரு கதை சொல்ற, எந்த பக்தன் கண்டுபிடிக்கணும்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப கடைசியா சொன்னது என்னன்னு கவனிச்சியா? பாண்டுரங்க பக்தன் பத்தி சொன்னா. அவர் பேர் என்ன? பக்தர் பேரு பாஸ். பாஸ். ஓகே. சுப்ரீதா கண்டினியூ. அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கனால செங்கல் எடுத்து வெளியே போடுறதுனால அந்த பிரிட்ஜ் மேல நின்னுட்டு கையை இடுப்பு மேல நின்னுட்டு இப்படியே எட்டி பாக்குறாரு. அந்த ஸ்டாச்சு தான் இன்னமும் நம்ம அந்த கோவிலுக்கு போனா பார்ப்போம். அதே மாதிரிதான் பாண்டுரங்கன் இன்னமும் அந்த கோவில் அந்த அந்த இடத்துல வந்து இன்னமும் வந்து அப்படிதான் காட்சி கொடுத்துட்டு இருந்தார். பாண்டுரங்கனுக்கு வந்து வித்தோபாற்றதும் பக்தனுடைய பேர் வந்து அண்ணாவே சொல்லிடுவாங்க. சொல்லுங்கண்ணா. புண்டரீகன். புண்டரீகனுக்காக தானே பாண்டரகன் அப்பா அம்மா சேவை பண்றதுக்காக தானே பாண்டரகன் வந்த பன்றிபுரம் வந்தது புண்டரீகனுக்காக தானே. கேக்குறீங்களா எல்லாரும்? சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால வாய மூடிட்டோம். சொல்லக்கூடாது. இப்ப அண்ணா சொல்லுன்னு சொன்னதுன்னு தான் நானே சொன்னேன்.
அதான் ஏன்னா அவ சொன்னதுக்கு மாதிரி கொடுக்கணும். இவருக்கு பரபரன்னு இருக்கு, போன பிடிங்கி இது பண்ணி. அப்போ கோவில் வந்து பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க. அதுக்கு வந்து யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா, யாதவா கிங்டமும் ஹவுசலா கிங்டமும் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பேட்டில் ஸ்டில் நடக்கும் போது இந்த கோவில் வந்து ரொம்ப கோவில் அப்ப கட்ட ஆரம்பிக்கல ஆக்சுவலி. அப்போ பினான்சியலா காசு தேவைப்படும் போது யாதவா கிங்டம்ல இருக்கவங்க தான் வந்து அந்த கோவில் வந்து நல்லபடியா பராமரிச்சு பினான்சியலா எல்லா காசெல்லாம் கொடுத்து அந்த கோவில் வந்து கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செஞ்சுரியில தான் நாமதேவர், ஜனாபாய், சக்குபாய் இந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து அந்த கோவில்ல வந்து நினைச்சு அந்த விட்டலன் பாண்டவன் கோயிலுக்கு போகணும்னு எல்லாம் நிறைய பேர் யோசிச்சு பாண்டவனே அவருக்கு வந்து காசு எல்லாம் கொடுத்ததெல்லாம் இதுக்கப்புறம் தான். அந்த கோவில் வந்ததுக்கு பெருமாளே வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு நான் பூமிக்கு போயிட்டு நான் அந்த பக்தனை போய் பார்க்கணும், அவளை தேடி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவங்க வீட்டு வெளியே வந்து நிக்கிறாங்க. இந்த விஷயம் கேட்கும் போது எப்படி இருந்துச்சு பாருங்க. வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம், குரூப் ஒரு போன் அடிச்சா கூட நம்மளுக்கு டக்குன்னு நம்ம செய்யற வேலையை விட்டுட்டு பூஜையில இருந்தா கூட நம்ம விட்டுட்டு போய் மொபைல் எடுத்து பார்ப்போம். இவங்க என்ன பண்றாங்க, நான் என்ன செய்யறதுக்காக நீங்க வந்தீங்களோ அந்த வேலையை விட்டுட்டு என்னால வர முடியாதுன்றதுக்காண்டி சொல்லி நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் அம்மா அப்பாவை தூங்க வச்சுட்டு காலெல்லாம் அமுத்திட்டு நான் சேவை முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொன்னது அந்த பக்தனோட இது. நான் இப்படி பண்ணாம இருந்திருந்தா நீங்க வந்திருப்பீங்களா? வந்திருக்க மாட்டீங்க. நான் இப்படி செய்யறதுனால நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது இது இந்த 2-3 இதை நம்ம சிம்பிளா சொல்லிட்டு இருக்கலாம். பட் இதை கேட்க 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 நம்மளுக்கு நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியுது. அந்த மாதிரி சொல்லிட்டு பாண்டுரங்கன் வந்து அந்த இடத்துல அவரே பாடியே வந்து நேரடியா வந்து ஸ்டாச்சு ஆன இடம் அந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் புண்டரி. ஓகே, தேங்க்யூ.